friends, this is Deva4win27 welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே கியூட்டான ஒரு காயின் பவுச் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். சோ வாங்க எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த காயின் பவுச் பண்றதுக்கு நான் இன்னைக்கு கேக் yarn எடுத்துர்க்கேன். இது வந்து 8 play yarn. Then 4.5 mm hook size ஃபாலோ பண்ண போறேன். ஏதாவது ஒரு பட்டன் எடுத்துக்கோங்க. Then yarn needle, scissor. இந்த பவுச் பண்றதுக்கு நீங்க என்ன சைஸ் yarn என்ன சைஸ் hook வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பவுச்சோட சைஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போடுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி எடுத்து அது வழியாக இந்த த்ரெட் எடுக்கணும். அவ்வளோதான் மேஜிக் சர்க்கிள். ஸோ இப்போ நம்ம செயின் 1 போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம சிங்கிள் crochet ஸ்டிச் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மேஜிக் சர்க்கிள்குள்ளே இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்சர்ட் பண்ணி அது வழியாக இந்த த்ரெட் இப்படி எடுக்கணும். எடுத்து இப்படி எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் crochet. இதே போல் நம்ம இந்த மேஜிக் சர்க்கிளில் 12 சிங்கிள் crochet போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி 12 சிங்கிள் crochet போட்டுட்டு வாங்க. சிங்கிள் crochet நான் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இருக்கு இல்லையா, இந்த yarn பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா அந்த சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ நடுவில் எதுவுமே கேப் இருக்காது. இப்போ நம்ம செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த செயினில் ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அகெயின் சிங்கிள் crochet தான். ஸோ அதனால் செயின் 1. இப்போ ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டிருக்கோம்ல லாஸ்ட் ரவுண்டில், அதில் ரெண்டு சிங்கிள் crochet போட போகிறோம். அதாவது ஒரு ஸ்டிச்லேயும் ரெண்டு சிங்கிள் crochet. ஸோ நமக்கு டோட்டலாக 24 சிங்கிள் crochet வரும். ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாகவுமே ரெண்டு சிங்கிள் crochetவாக போட்டுக்கிட்டே வாங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த செயின் 1 போட்டோம் இல்லையா, அங்கே இப்படி ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அடுத்தது ரவுண்ட் 3 செயின் 3 1 2 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம டபுள் crochet ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் 3 செயின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. இந்த செயின் 3 வந்து நம்ம ஃபஸ்ட்டு டபுள் crochetவாக எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க 5 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் crochet. ஸோ டோட்டலாக நமக்கு செயின் 3யோடு சேர்த்து 1 2 3 4 5 6 டபுள் crochet வந்து இருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 6 டபுள் crochet ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் செயின் 2 போட்டுக்கோங்க. செயின் 2 போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் crochet தான். இங்கே வந்து எந்த ஸ்டிச்சுமே நான் ஸ்கிப் பண்ணல பாருங்கள். வெறும் செயின் 2 போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம 6 டபுள் crochet போடணும். அதுக்கப்புறம் செயின் 2, அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவுமே நம்ம டபுள் crochet தான் ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. ஃபுல்லாக டபுள் crochet போட்டாச்சு. இப்போ இங்கே செயின் 2 போட்டோம் இல்லையா, அதே போல் இங்கேயும் நம்ம செயின் 2 போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் டபுள் crochet போட்டுட்டு செயின் 2 போட்டு இங்கே நம்ம செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதில் தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இங்கே செயின் 2 ஸ்பேஸ் வந்து 2 ஸ்பேஸ் வந்திருக்கு. அகெயின் செயின் 3. ஸோ இந்த செயின் 3 போட்ட அந்த கேப்லேயே இன்னொரு டபுள் crochet. டபுள் crochet. அதுக்கு அடுத்து இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் crochet தான் போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இது ஃபுல்லாமே ஒரு டபுள் crochet போட்டுக்கலாம்.
ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த செயின் டூ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். அந்த கேப்பில், அந்த செயின் டூ கேப்பில் வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். போட்டதுக்கப்புறம் நம்ம செயின் டூ அகெயின் 1 2, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சிலேருந்து கண்டினியூஸாக வந்து டபுள் க்ரோஷே தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. ஃபுல்லாக டபுள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே 2 செயின்ஸ் போட்டோம் இல்லையா, அதே போல் தான் இங்கேயும் 2 செயின்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ லாஸ்ட்டு ஸ்டிச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த ரவுண்ட் வந்து அவ்வளோதான். ஸோ ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ரவுண்ட் 5 செயின் 3 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் கிட்ட இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ செயின் 2ஓட சேர்த்து 2. அதுக்கு அடுத்து இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அந்த செயின் டூ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இப்போ 5 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். 1 2 3 4 and 5 டபுள் க்ரோஷே இந்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த கேப்பில். ஸோ போட்டதுக்கப்புறம் செயின்ஸ்லாம் எதுவும் போட வேண்டாம், அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ 5 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து இருக்க 6 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த 5 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க 6 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். ஸோ 1, அதே ஸ்டிச்சில் இன்னொன்று, அதுக்கு அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்ததுலேயும் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி இன்னும் 1 2 3 ஸ்டிச்சஸ்க்கு போட்டுட்டு வாங்க. ஸோ இப்போ டோட்டலாக நம்ம 6 ஸ்டிச்சஸில் 2 டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 ஸ்டிச்சஸில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ அந்த 6 ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான் இந்த பக்கமும் ஈக்குவலாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 6 டபுள் க்ரோஷே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த செயின் டூ கேப்பில் இங்கே 5 டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதே போல் தான் இந்த பக்கமும் 5 டபுள் க்ரோஷே போடணும். அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே 2 போட்டுட்டோம், அதாவது செயின் 3 அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம். ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ அப்போ 2 கார்னர்லேயும் நமக்கு 5 டபுள் க்ரோஷே ஈக்குவல் ஆகிடும். 5 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த செயின் 3 ஸ்பேஸில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்திருக்கும். 5 டபுள் க்ரோஷே 5 டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் இன்னொன்று வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது முடித்த உடனே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒன்று த்ரெட் கட் பண்ணிடுங்க. ரெண்டாவது பண்ணுறீங்கள அந்த பீஸில் தான் இந்த மாதிரி த்ரெட் கட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஃப்ளிப் பவுச்சோட ஃப்ளிப் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து செயின் 3 இங்கேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம்.
ஸோ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக டபுள் crochet ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு டோட்டலாக 11 டபுள் crochet இருக்கும். செயின் 3 போட்டுக்கோங்க. அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. செயின் 3 போட்டுட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் crochet தான். ஸோ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக வந்து டபுள் crochet ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறது இந்த அளவுக்கு போதும். ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும் அப்படின்னா இன்னொரு ரோ கூட நீங்கள் அடிஷ்னலாக ஒரு டபுள் crochet ரோ வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதனால் சிங்கிள் crochet ரோ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்பொழுது சிங்கிள் crochet ரோ போட்டுக்க போகிறோம். ஸோ அதனால் செயின் 1 டர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ 11 டபுள் crochet இருக்கு இல்லையா, அதில் வந்து 5 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க 5 ஸ்டிச்சஸில் போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்கணும். சாரி 6 போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டராக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 3 செயின்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். என்னோடய பட்டன் சைஸுக்கு 3 செயின்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் அது போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற பட்டன் சைஸ்க்கு எத்தனை செயின் வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுக்க போகிறோம். ஸோ அந்த பட்டன் லூப் வந்து அந்த பவுச்சோட சென்டராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸோ இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு ரோ வந்து சிங்கிள் crochet நான் போட்டுக்க போகிறேன். ஸோ செயின் 1 திருப்பிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet. இந்த செயின்ஸ் போட்டுக்கோங்க இல்லையா, அந்த கேப்லையும் இப்படி இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. எத்தனை செயின் போட்டிருக்கீங்களோ அத்தனை சிங்கிள் crochet போட்டுக்கணும். இப்போ நான் 3 செயின்ஸ் போட்டேன் இல்லையா, அதனால் 3 சிங்கிள் crochet போட்டுக்கிட்டேன். நீங்கள் 5 செயின்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 5 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க இந்த பட்டன் லூப்பில். லாஸ்ட் ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு சிங்கிள் crochet. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளிப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கார்னர் 2 பக்கமும் நம்ம ஈவனாக வர்றதுக்காக ஸ்டிச் பண்ணுவோம்ல எப்பொழுதும், அதே போல் தான் அங்கேயும் வந்து நான் சிங்கிள் crochet தான் போட்டுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நீங்கள் 2 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை இப்படி எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. 2த்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 2த்தையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த கார்னரில் நம்ம 5 ஸ்டிச் போட்டிருப்போம்ல, அதில் 4th ஸ்டிச்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2 பீஸ்லேயுமே 4th ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து கரெக்டாக ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பவுச் வந்து ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ 4th ஸ்டிச்லேருந்து 1 2 3 4 2 பீஸோட ஒரே ஸ்டிச்சில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அது வழியாக இந்த த்ரெட் இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச், இப்படி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இதே போல் தான் அந்த 2 பீஸ்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் ஸ்டிச்சில் இப்படி விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், ஈவனாக இருக்குது பாருங்கள். ஸோ அதே போல் தான் இங்கே வந்து 4th ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணோமா, அதே போல் 4th ஸ்டிச் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் ஈவனாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இந்த பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த எக்ஸஸ் யான்லாம் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பட்டன் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.